ஹலோ, என் பேர் கார்த்திகேயன். நான் ஒரு ப்ரொஃபஷனல் ஃபிட்னஸ் கோச்சாக இருக்கேன். எனக்கு இந்த ஃபீல்டில் நியர்லி ஒரு 7 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. நான் என்னோடய ஃபிட்னஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது நான் கரெக்டாக 52 கேஜிஸ் இருந்தேன். இப்போ நான் 73.5 கேஜி இருக்கேன். ஆல்மோஸ்ட் ஒரு 21 கேஜிஸ் பக்கம் நான் மசிலாகவே பில்ட் பண்ணியிருக்கேன். என்னோடய பாடி ஃபேட் பர்சன்டேஜ் இப்போ எக்ஸாக்டாக 11.5% இருக்குது. நான் இதை ஏன் ரெக்கார்ட் பண்ணுறேன் அப்படின்னா, நான் என்னோடய ஃபிசிக்கை இந்த ஒரு 5 to 7 இயர்ஸில் நேச்சுரலாக எந்த ஒரு சப்ளிமெண்ட்டுமே இல்லாமல் ஃபுட்லேருந்தே பில்ட் பண்ணியிருக்கேன். சப்ளிமெண்ட்ஸ் லைக் வே ப்ரோட்டீன், கிரியேட்டின், எலக்ட்ரோலைட்ஸ், BCAA இதெல்லாம் நான் டச் பண்ணதே இல்லை. ஸோ இதெல்லாம் யூஸ் பண்ணாமல் நான் என்னோடய நேச்சுரல் பொட்டன்ஷியலை ரீச் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காகவே ஹோல் ஃபுட்ஸ்லேயும் இது ப்ராப்பராக ப்ரோட்டீன் சோர்ஸ் ஃபுட்ஸ், கார்போஹைட்ரேட்ஸ், ஃபைபர்ஸ், நியூட்ரிஷன் ரிச் ஃபுட் இதெல்லாம் ஃபோக்கஸ் பண்ணி என்னோடய மசிலை நான் பில்ட் பண்ணியிருக்கேன். நான் இதை ஏன் இப்போ சொல்கிறேன் அப்படின்னா, என்னால் இந்த 73 கேஜிஸ்க்கு மேலே வெயிட் கெயின் பண்ண முடியல. நான் இந்த ஸ்டேட்லேயே ஆல்மோஸ்ட் ஒரு 1.5 இயர்ஸுக்கு மேலே ரன் ஆகிட்டு இருக்கேன். ஸோ இதை நான் பிரேக் பண்ணணும் அப்படின்னா நான் சப்ளிமெண்ட்ஸை டிபெண்ட் பண்ணி தான் இருக்க வேண்டிய சுச்சுவேஷன். ஏன்னா லிமிட்டை பிரேக் பண்ணுறதுக்கு வேறு ஆப்ஷன் இல்லை. ஸோ சப்ளிமெண்ட்ஸ் நான் இது வரைக்கும் எடுக்காத ரீசன் என்ன அப்படின்னா, என்னோடய லிமிட்டை நான் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது ஒரு மெயின் ரீசன். செகண்ட், சப்ளிமெண்ட்ஸ் நான் எடுக்கிறேன் அப்படின்னா நான் அதை ஒரு ஸ்பான்சர்டு ஆத்லீட்டாக தான் எடுப்பேன் அப்படிங்கிறத நான் டிசைட் பண்ணியிருந்தேன். ஸோ அது டிசைட் பண்ணனால என்னமோ தெரில, நான் அதுக்கப்புறம் என்னோடய ஃபுல் ஃபோக்கஸையும் நான் ஒர்க் அவுட்டில் தான் போட்டிருக்கேனே தவிர அந்த கண்டென்ட்டாக கிரியேட் பண்ணி அப்லோட் பண்ணணும் அப்படின்னு நான் நினச்சதே இல்லை. ஸோ சப்ளிமெண்ட்ஸ் எடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் இதை ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோவை எகைன் ஒரு கண்டென்ட் மாதிரி பண்ணலான்னு ஒரு ஐடியா பண்ணியிருக்கேன். தென் நான் இந்த மந்த் ஜான்லேருந்து டில் இந்த இயர் எண்டு வரைக்கும், நவம்பர் டு டிசம்பர் வரைக்கும் என்னோடய சப்ளிமெண்ட்ஸ் எதுவுமே இல்லாமல் ஃபுட்டை மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணி நான் எகைன் மசில் பில்டிங்கை ட்ரை பண்ண போகிறேன். எண்ட் ஆஃப் த இயர்க்குள்ளே கண்டிப்பாக ஒரு ஸ்பான்சர்டு ஆத்லீட் ஆகணும் அப்படிங்கிறது தான் என்னோடய கோல். இன்கேஸ் ஒரு மிட் ஆஃப் த இயரில் என்னோடய ஒர்க் அவுட்டை ப்ராக்ரஸ் பண்ண முடியலை அப்படிங்கிற பட்சத்தில் மேபி லிட்டில் பிட் ஐ டிபெண்ட் அப்பான் த சப்ளிமெண்ட்ஸ். பட் எக்ஸாக்டாக ஃபுல்லாக இல்லை, ஒரு ஸ்பான்சர்ட் ஆத்லீட் ஆகணும் அப்படிங்கிறது தான் ஒரு மெயின் கோல். அதுக்கு நான் அது வரைக்கும் சப்ளிமெண்ட்ஸ் எடுக்க மாட்டேன்னு சொல்ல வரல. பட் என்னோடய பொட்டன்ஷியலை நான் புஷ் பண்ண ட்ரை பண்ணுறேன். இன்கேஸ் அதுக்கு மேலே என்னால் புஷ் பண்ண முடியல, இதுதான் எண்ட் ஆஃப் த லைன் அப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னா ஐ எம் டெஃபினட்டாக கோனா டேக் சப்ளிமெண்ட்ஸ். என்னோடய ஒர்க் அவுட்ஸ் அண்ட் டயட்ஸ் நான் என்ன ப்ராக்ரஸ் பண்ணுறேன் அப்படிங்கிறத ஒரு கண்டென்ட்டாக இல்லை ஒரு வ்ளாகாக க்ரியேட் பண்ணி ஷேர் பண்ணுறேன். அதை பாருங்கள். நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணுற பர்சனாக இருந்தீங்கன்னா உங்கள் ஃபிட்னஸ் கோலை அச்சீவ் பண்ணுறதுக்கு என்னோடய கண்டென்ட்ஸ் அண்ட் வ்ளாக்ஸ் கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். நீங்கள் நம்பி ஃபாலோ பண்ணலாம். தேங்க்யூ.